நீங்க ஆட்ட வந்து ரிப்போர்ட் எடுக்க வந்து நீங்கள் போகிறீங்களா? அப்போ நம்மளே ஸ்ரீமுருகன் ஆலய பரிவார சபையின் பொருளாளர் ஆகிய ஜெயராம் பேசுகிறேன். நமது ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இரவு பனிச்சடி முன்மாறி மாவடி முன்மாறி திக்கோடை கிராமம், திக்கோடை 39ஆம் கிராமம் 40ஆம் கிராமம் மக்களின் திருவிழாவும் 2/8/2025 சனிக்கிழமை இரவு எருவில் கிராம மக்களின் திருவிழாவும் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மகளர் தீவு தாளங்குடா பண்டாரியாவளி படையாண்டவளி கிராம மக்களின் திருவிழாவும் 4/8/2025 திங்கட்கிழமை இரவு அரசடுத்தீவு கிராம மக்களின் திருவிழாவும் 5/8/2025 செவ்வாய்க்கிழமை முதலைக்குடா கிராம மக்களின் திருவிழாவும் 6/8/2025 புதன்கிழமை இரவு கண்ணங்குடா மண்டபத்தடி குறிஞ்சாமுனை காயான்மடு புளியடிமடு பருத்திச்சேனை கிராம மக்களின் திருவிழாவும் 7/8 வியாழக்கிழமை இரவு கொக்கட்டிச்சோலை கிராம மக்களின் திருவிழாவும் 8/8/2025 வெள்ளிக்கிழமை முனைக்காடு கிராம மக்களின் திருவிழாவும் மிகச் சிறப்பான முறையில் இடம்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 9/8/2025 சனிக்கிழமை அதிகாலை 6 மணிக்கு தீர்த்த உற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்று பெருமானின் மகோற்சவமானது இனிதே நிறைவுற உள்ளது என்பதை நமது அடியார்களுக்கு மிகவும் பணிவுடன். இங்கே நடக்கிற பூசை விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். நாளாந்தம் நமது பூசையானது மதியம் மலைப்பிள்ளையார் ஆலயத்தில் 12:30க்கும் முருகன் ஆலயத்தில் 1 மணிக்கும் பூசை இடம்பெறுவதோடு மேலே குறிப்பிட்டதன்படி இரவு திருவிழாவும் இடம்பெற்று வருகின்றது என்பதில் குறிப்பிடத்தக்கதாகும். உங்களுடைய பிரதம குரு யார்? நமது உற்சவகால பிரதம குருவாக சிவஸ்ரீ நானா பத்மநிலோஜ ஈசான சிவமையா அவர்களும் நமது ஆலய பிரதம குருவாகிய பூனா நவரூபன் ஐயாவும் ஏனைய உதவி குருமார்களும் பூசையினை மிகவும் சிறப்பான முறையில் மேற்கொண்டு வருகிறார்கள். எஞ்சியுள்ள நாட்களில் விசேட பூசைகள் ஏதாவது இருக்குதா? விசேட பூசைகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்ன அந்த பூசை விவரத்தை இன்னும் ஒரு தரம் சொல்லுங்கள். அதாவது மதிய பூசை
மதிய பூசை. மதிய பூசை எத்தனை மணிக்கு? மதிய பூசை மலைப்பிள்ளையார் ஆலயத்தில் 12:30 மணிக்கும், முருகன் ஆலயத்தில் 1 மணிக்கும் நாளாந்தம் இடம்பெறுகிறது. மலைப்பிள்ளையார் ஆலயத்தில் 12:30க்கும், 12:30க்கும், முருகன் ஆலயத்தில் கீழுக்கு 1 மணிக்கும், முருகன் ஆலயத்தில் 1 மணிக்கு நடக்கும். 1 மணிக்கு இடம்பெறும். தீர்த்தோற்சவம் 9ஆம் தேதி காலை 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு சரியாக 6 மணி நடைபெறும். நடைபெறும்.